ஹாய். சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டுடைய ஜூன் 2025 எக்ஸாமினேஷன் எக்ஸாமினர்ஸ் கமெண்ட் சம்மரி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். எக்ஸாமினர் கமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜூன் 2025 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேப்பர்ஸ் வேல்யூ பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஓவரால் சம்மரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு டிசம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்கமிங் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாமினர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மார்க் கிடைக்கும். ஸோ தட் இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பேசுவோம். முதல்ல பேப்பர் நம்பர் 5 பற்றி தான் நான் பேச போகிறேன். லா பேப்பர். இந்த லா பேப்பரில் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் அப்டேட் வந்து நம்ம இன்னும் சரியாக பண்ணல அப்படின்றது, அதாவது சரியாக படிக்கலை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது. லேட்டஸ்ட் அப்டேட்னா என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன். பட் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எடிஷன் வந்துச்சோ அப்போ வரைக்கும் உள்ள அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் அந்த மெட்டீரியலில் இருக்கும். லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் எதுவும் அந்த மெட்டீரியலில் இருக்காது. அதுக்காக சிஎம்ஏ இன்ஸ்டியூட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் ஜூன் 2025 எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ICMAI.inன்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 13 பேஜஸ் சம்திங் இருந்துச்சு லா பேப்பர். அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலால் நிறைய அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எக்ஸாமினேஷன். எதுக்காக சார் அப்படின்னா, லேட்டஸ்ட்டு அப்டேஷன் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத வந்து நம்மளை எப்பயுமே செக் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் அவர் எக்ஸாமினேஷன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம சப்ளிமெண்ட்ரி காப்பியை வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கணும் அப்படின்றது இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாயிண்ட் வைஸ் ஸ்பெசிஃபிக் ஆன்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது என்ன சார் பாயிண்ட் வைஸ் ஸ்பெசிஃபிக் ஆன்சர்ஸ் சொல்கிறேன். அது போக ரெலவெண்ட் கிளாஸ் ஆஃப் ஆக்ட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ப்ரொவிஷன்ஸ் நம்ம எழுதக்கூடாது. இன்டெப்த்தாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய நாலேஜ் வேணும் அப்படின்றது தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஜூன் 2025 எக்ஸாமினேஷனில் ஒரு லாவில் ஒரு டைரக்டர் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க, கேஸ் லா கொஸ்டின். அதை நான் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியும். மிஸ்டர் மோகன் அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிறாரு, MCI லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து ரிசீவ் பண்ணுது. என்னைக்கு டேட் அப்படின்னா 5th July 2024. யார்ட்டிருந்து அப்படின்னா, ஃப்ரம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் நான் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் லாஸ் பை தி கம்பெனி. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு, நான் கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க 5th Julyயில். இப்போ இந்த மோகன் அப்படின்ற டேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 6th July அன்னைக்கு டேரெக்டாக வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து ரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா எழுதி தன்னுடைய கம்பெனிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்கல அப்படின்னா ROCக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் கொடுக்கல. தென் அந்த லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு டேட் போட்டு கொடுக்குறாருன்னா 1st July 2024 போட்டு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா லெட்டர் ரிசீவ் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா 5th July ஆக்சுவலாக. ஸோ இவர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா 1st July, விச் மீன்ஸ் அந்த நான் கம்ப்ளைண்ட்ஸுக்கு முன்னாடியே வந்து நான் ரெசைன் பண்ணிட்டேன்ற மாதிரி அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டேட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. இப்போ இந்த கம்பெனியோட சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் லெட்டர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 9th Julyன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன இந்த கொஸ்டினில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த டைரக்டர் இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸுக்கு லைபிள் இல்லையா? ஆக்சுவலாக கம்பெனி ரிசீவ் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் ரிசீவ் பண்ண டேட்டு 5th July. பட் டைரக்டர் வந்து மென்ஷன் பண்ண டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1st July. பட் கம்பெனி போட்டு கொடுத்த லெட்டர் ரிசிப்ட் ஆஃப் லெட்டர் வந்து டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th July. ஆக்சுவலாக இப்போது நமக்கு 2 விஷயங்கள் தெரியணும். ஒன்று என்ன அப்படின்னா, ரெசிக்னேஷன் ப்ராசஸ் நமக்கு தெரியணும் தெளிவாக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர் வந்து லைபிள் இல்லையா இந்த பிரச்சனைக்கு, இது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். ஸோ இதுதான் கொஸ்டின். இது ஒரு கேஸ் லா பேஸ்டு கொஸ்டின். எப்பயுமே ஒரு கேஸ் லா பேஸ்டு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் எழுதணும், அனாலிசிஸ் ஆஃப் தி கொஸ்டின் எழுதணும், தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் கன்க்ளூஷன், இவர் லைபிள் இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். எப்பயுமே வந்து கேஸ் லா கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 3 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ப்ரொவிஷன் தேவை, தென் அனாலிசிஸ் நம்ம பண்ணிவிட்டு
ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடணும். இப்போ இங்கே ப்ரொவிஷன் ஆஃப் தி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 168 சப்செக்ஷன் 1 அண்டு 168 சப்செக்ஷன் 2 2 செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டச் பண்ணியிருக்காங்க. இந்த 168 சப்செக்ஷன் 1ல் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெசிக்னேஷன் ப்ராசஸ் இருக்குது. இந்த 168 2ல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஃபெக்டிவ் டேட் அண்டு கண்டினியூட் லைபிலிட்டி. என்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரிசைன் ஆவார், ப்ளஸ் இவர் அந்த இவர் லைபிள் இல்லையா. ஸோ இதை பற்றி எங்கே இருக்குன்னா 168 2. அப்போ ஸ்பெசிஃபிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்குது. நம்ம ஜென்ரலாக எந்த விதமான பாயிண்ட்டும் நம்ம எழுத முடியாது. இந்த செக்ஷன் நம்பர் 168 சப்செக்ஷன் 1 அண்ட் 168 சப்செக்ஷன் 2 பற்றி நம்ம எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் ஞாபகம் இருந்துச்சுன்னா எழுதுங்க, அன்லஸ் அதர்வைஸ் தேவையில்லை. தப்பான செக்ஷன் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் கம்மியாகும். செக்ஷன் வந்து ஷியோராக தெரியுதுன்ற பட்சத்தில் செக்ஷன் நம்பர் கோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன கோட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ரெசிக்னேஷன் ப்ராசஸில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு டேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அதை கொடுத்து அக்செப்ட் பண்ண டேட்லேருந்து 30 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்றது ஒரு 168 சப்செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் கம்பெனி தான் ஃபைல் பண்ணணும்னு இல்லை, DAR 12 அப்படின்னு நினைக்கிறேன் ஃபார்மை, அதில் ஃபைல் பண்ணணும் கம்பெனி. அப்படி இல்லை அப்படின்னா டேரக்டரே வந்து DAR 11 சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் ஆர்ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணலாம். இது ஃபைல் பண்ணணுமா அப்படின்றது மேண்டேட்ரி ஆக்சுவலாக. இது ஒன்று. ரெண்டாவது 168 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னைக்கு எஃபெக்டிவ் டேட்டு, டேரக்டர் என்ன டேட் போட்டிருக்காரு லெட்டரில், ஆர் என்னைக்கு கம்பெனி அக்செப்ட் பண்ணுறாங்க, விச் எவர் இஸ் லேட்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் டேட். அப்போது அவருடைய ரிசைன் பண்ணுற டேட் எப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 9th ஜூலை தான். அப்போது கம்பெனி ரிசீவ் பண்ண டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஜூலையில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க நான் கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரச்சனைக்கு இவர் லைபிளான்னு கேட்டிங்கன்னா அப் டு ஹிஸ் டென்யூர் விச் மீன்ஸ் 9th ஜூலை வரைக்கும் இவர் லைபிள் தான். ஸோ தட் இந்த பிரச்சனைக்கு இவர் லைபிள். ஸோ அப்போது இது எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பிகாஸ் பாயிண்ட் வைஸ் ஆன்சர் வித் ரெலவெண்ட் கிளாஸ் ஆஃப் ஆக்ட்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது அந்த ஸ்பெசிஃபிக் செக்ஷன் என்ன சொல்லுதோ அதை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் மார்க் வாங்க முடியும். நம்ம ஜென்ரலாக வேறு எதுவும் சொன்னால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வாங்க முடியாது. ஸோ தட் இன்ஸ்டியூட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை கொடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நோ ஜென்ரல் ஆன்சர், பாயிண்ட் வைஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக கலோக்கியலாக எழுதக்கூடாது ஆக்சுவலாக. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 சஜஸ்டட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ICMA வெப்சைட்டில் வந்து அவைலபிள். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பர் வைஸ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 அப்படின்னு நம்பர் வைஸ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மார்க் கொஸ்டின் ஆர் 7 மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஒரு 8 to 10 பாயிண்ட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக நம்ம என்ன கதை எழுதினாலும் அதுக்கெல்லாம் இங்கே மார்க் கிடையாது. டு த பாயிண்ட் எழுதினா மட்டும்தான் மார்க்கு. ஸோ தட் பாயிண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும், பேராகிராஃபை கொஞ்சம் தவிர்த்துட்டு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவையோ அதுதான் எழுதணும். ஜென்ரல் பாயிண்ட் நம்ம எத்தனை தடவை எழுதினாலும் அதுக்கு மார்க் அவார்ட் பண்ண மாட்டாங்க. தென் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆக்ட் இன் ஒரிஜினல் லாங்குவேஜ். அது என்ன சார் ஒரிஜினல் லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ லா ஸ்டடி மெட்டீரியல் நம்மளை பொறுத்த வரைக்கும் ICMA இஷ்யூ பண்ண ஸ்டடி மெட்டீரியல் வந்து மோர் தென் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் அந்த மெட்டீரியலில் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸ் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து தேவை. பட் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்படியே மக்கப் பண்ணி எழுத முடியாது. பட் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பாசிபிளோ அதை நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தட் மெட்டீரியலில் படிக்கிறது ரொம்ப நல்லது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த பாயிண்டெல்லாம் நம்மளால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது லாவில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். பட் அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டேக் யுவர் ஓன் நோட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் படிச்சுட்டு நீங்களாம் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ரலாக எழுதுறதை தவிர்த்துட்டு மேக்ஸிமம் லாவில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுடைய நிறைய ஆத்தர்ஸுடைய சம்மரி நோட்ஸ் இருந்தால் கூட நம்மளுடைய ஓன் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி டே பிஃபோர் தி எக்ஸாமினேஷன் ஃபுல் ஆக்டையும் நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியுமானா தட் இஸ் இம்பாசிபிள். ஜென்ரலாக ஸ்டடி மெட்டீரியல் வச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இம்பாசிபிள். பட் பாசிபிள். ஒரு 10-15 டைம் கூட நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நம்மளுடைய ஓன் நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா
அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண முடியும் அகைன் அண்ட் அகைன். லாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஞாபகத்தில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப மேட்ரு. ஸோ தட் அதுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட் ஃபஸ்ட் குரூப்பில் வந்து லா பேப்பர் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான பேப்பர். பாஸ்ட்டு ரிசல்ட்டை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ தட் அதில் ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமினர் கமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ இது உங்களுடைய எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.